கொரோனாவிலிருந்து மீள பிரேக் த செயின். நோய் தொடருக்கு தடை கொடுப்போம், கொரோனாவிற்கு விடை கொடுப்போம். தமிழ் திரையுலகில் பழம்பெரும் நடிகர்கள் எல்லாருமே நாடகத்திலிருந்து தான் சினிமாவுக்கு வந்திருப்பாங்க. அப்படி நாடகத்திலேருந்து சினிமாவுக்கு வந்துட்டு திரும்பவும் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் நாடகங்களாக போட்டு நாடக வேந்தர் என்ற ஒரு பட்டத்தை பெற்ற ஒருத்தர் யாருன்னு கேட்டிங்கன்னா, நாமக்கல்லில் 1925 ராமசாமி சுப்பிரமணியர் ராஜலட்சுமி தம்பதியினுடைய மகனாக பிறந்த லட்சுமி நரசிம்மன் தாங்க. இப்போ நம்ம கேள்வி கேட்கலாம், என்ன நீங்கள் சொல்கிற ஒரு பேருமே புரியலை, இவரை பற்றி நம்ம ஏன் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு. ஒன்றுமில்ல, ராமசாமி சுப்பிரமணியன் அப்படிங்கிற அந்த ரெண்டையும் சுருக்குனிங்கன்னா ஆர்எஸ். லட்சுமி நரசிம்மன்கிறது நாமக்கல்லில் இவர் பிறந்ததுனால அங்கே இருக்கக்கூடிய சாமிக்கு பேர். இவருடைய இயற்பெயர் அதுதான். மனோகரா நாடகத்தில் பள்ளியில் கல்லூரியில் நடிக்கிற போது இவர் படிக்கிற போது நடித்ததன் காரணமாக இவருக்கு மனோகருங்கிற பட்டம் கிடச்சிச்சு. இவர் சில அந்த காலத்துலேயே பட்டம் வாங்கிய பிறகு அஞ்சல் துறையிலலாம் கொஞ்ச நாள் வேலை பார்த்துருக்காரு. ஆனாலும் நாடக தாகம் இவரை விடலை. நாடகங்கள் நடிச்சுட்டே இருந்தார். அப்புறம் சினிமாவுக்குள்ளே வர ஆரம்பித்தார். கதாநாயகனாக முதல் 2-3 படங்கள் நடித்தார். பின்னாடி வில்லன் பாத்திரம் இவருக்கு வந்தது. அதுலேயும் குறிப்பாக இவர் கதாநாயகன் நடித்த கைதி கண்ணாயிரம் படமெல்லாம் அவ்வளோ அருமையாக இருக்கும். பண்ணக்கிளின்னு ஒரு படம், அதில் பூச்சின்னு ஒரு கேரக்டர், அதாவது ஒரு ரவுடி கிராமத்தில் எப்படி இருப்பான், அவனும் நல்ல குணமுடையவனாக இருந்தால் அவன் எப்படி மாறினானா எப்படி மாறுவான் அப்படிங்கிறதுக்காக அந்த படம் எடுக்கப்பட்டது. அதெல்லாம் பாட்டு கேட்டிங்கன்னா, ஆற்றுல தண்ணி வர அதில் ஒரு மீன் பிடிக்க காத்திருந்த கொக்கு அதை கவி கொண்டு போனதடின்னு அந்த பாட்டு வரும். கேவி மகாதனுடைய இசையில் மருதகாசியினுடைய பாடல்கள் எல்லாம் அதில் தான் அடிக்கிற கைதான் நினைக்கும்னு இவரே பாடுவார். பிறகு எம்ஜிஆருடைய படங்களில் பெரும்பான்மையான படங்களில் வில்லன் பாத்திரம் இவருக்கு தான் கிடச்சது. அதே போல் சிவாஜியினுடைய படங்களில், சிவாஜி கணேசன் அவர்களுடைய படங்கள்லேயும் அவர் வந்தார். மாடர்ன் தேட்டர்ஸினுடைய ஆஸ்தான வித்வான் இவர் தான் சொல்லாங்க. ஆஸ்தான நடிகர் இவர் தான். அவங்க எடுத்த எல்லா படங்கள்லேயும் எப்படியாவது இவர் இருப்பார். வல்லவன் ஒருவன், வல்லவனுக்கு வல்லவன், இருவல்லவர்கள், எல்லா படங்கள்லேயும் இவர் கட்டாயம் ஒரு கேரக்டர் இருப்பார். பழைய படங்கள் தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் இவருடைய நடிப்பு அவ்வளோ பிரகாசமாக இருக்கும், உச்சரிப்பு அவ்வளோ அருமையாக இருக்கும். இதில் ஒரு ஆச்சரியம், இருவல்லவர்கள்ங்கிற படத்தில் கதாநாயகனாக நடிச்சுக்கிட்டு இருந்த ஜெமினி கணேசன் வில்லனாக நடிச்சிருப்பார். வில்லனாக நடிச்சுக்கிட்டு இருந்த ஆர்எஸ் மனோகர் அதில் நல்லவனாக நடிச்சிருப்பார். அதாவது இவர் சிஐடியாக வருவார், அவர் திருடனாக வருவார். அது ஒரு அந்த படம் வித்தியாசமான படம். பாரடி கண்ணே கொஞ்சம் பைத்தியமானது நெஞ்சம்னு அசோகனும் இவரும் சேர்ந்து பாடுற பாட்டெல்லாம் இருக்கும். காமெடியாகவும் பண்ணியிருப்பார். நகைச்சுவை நடிப்புலையும் இவரை மிஞ்ச முடியாது. 4 கில்லாடிகள்னு மாடர்ன் தேட்டர்ஸ் ஒரு படம் எடுத்தாங்க. அதில் இவர் சுருள்ராஜன், தேங்காய் சீனிவாசன், ஜெய்சங்கர் கதாநாயகனாக இருந்தாலும் அது ஒரு நல்ல காமெடி படமாக இருக்கும். எம்ஜிஆர் அவர்களுடைய அடிமைப்பெண்ணில் பிரதான வில்லனாக நாம் ஒரு பக்கம் அசோகனை பார்த்தாலும் இவர் இருப்பார். உலகம் சுவாலிவன், எம்ஜிஆருடைய எல்லா படங்கள்லையும் இவர் இருப்பார். உலகம் சுவாலிவன்லேயும் பார்த்திங்கன்னா இவருக்கான சண்டை காட்சியை தனியாக வச்சுருப்பார் எம்ஜிஆர் அவர்கள். அதே போல் ஒரு பக்கம் சிவாஜி அவர்களுடைய படத்துலையும் வந்துக்கிட்டே இருப்பார். பாலச்சந்திர படத்துலையும் நடிச்சுக்கிட்டே இருப்பார். இதெல்லாம் தவிர தனக்கான ஒரு நாடக மேடை வச்சுருந்தாருங்க. நாடக மேடைன்னா புராண நாடகங்கள் தான் அதில் போடுவார். அந்த புராண நாடகங்கள் இலங்கேஸ்வரன், இந்திரஜித், சாணக்கியா என்று இவர் போடுகிற நாடகம் எப்படி இருக்கும் தெரியுங்களா? சுழல் மேடை உடையதாக இருக்கும் நாடகம். நான் 1981-82 தியாகராசர் கல்லூரியில் எம்ஏ படிச்சுட்ருக்கேன். அப்போ உலகத்தமிழ் மாநாடு வருது, மதுரையில் நடக்குது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த மாநாடு நடத்துகிறாரு. அப்போ மிஜரா காலேஜ் மதுரை கல்லூரி அந்த மைதானத்தில் ஆர்எஸ் மன்னருடைய நாடகம் எப்படி இருக்குங்கிறீங்க நாடகம் பார்த்தா. அதாவது முதல் காட்சியில் மழையும் புயலும் அடிக்குது, மேடையிலே இருக்குது, அம்பு பறக்குது. அப்படியே ஒரு கனம் லைட்டாக அமர்ந்து அடுத்த சீன் வருது. 60 பேர் அந்த அரசபையில் உட்காந்துருக்காங்க. எங்களுக்கெல்லாம் ஆச்சரியம் தாங்க முடியல. சினிமாவில் வேணால் காட்சி மாறலாம், நாடகத்தில் எப்படி மாறும் அப்படின்னா கீழே ரோலிங் ஸ்டேஜ் வச்சுருக்காங்க. அதாவது ஒரு காட்சி நடந்துகிட்டு இருக்கப்பவே இன்னொரு காட்சி தயாராகிட்டே இருக்குமா. அதை கீழே இருந்து இது பண்ணால் இந்த இது அங்கே அப்படியே போயிடுமா, அது அங்கே வந்துடுமா. அந்த லைட் அமர்த்தி முடிக்கிறதுக்குள்ள மேடையிலேயே புலியை கொண்டு வந்தார். திருநாவுக்கரசருங்கிற நாடகத்தை இவர் போட்டு அது பெரிய புகழ் பெற்றது.
இவர்கிட்ட இருந்து அந்த நாடக பொருள்கள் வந்து பல கோடி ரூபாய்க்கான அளவு தயார் பண்ணி வச்சுருந்தான்னு சொல்லுவாங்க. இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர் போன்ற இடங்களுக்கெல்லாம் போய் போட்டு வந்தார். முத்தமிழ் என்று நம்ம தமிழ் சொல்கிறோம்னு சொன்னால் அதில் இயற்றமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ்னு சொல்கிறோம். இந்த நாடகத்தமிழுக்கு ஒரு பெருமை சேர்த்த ஒரு சிறந்த நடிகர், திரைப்பட நடிகர், திரைப்படத்தில் சம்பாதித்த விஷயத்தை பூரா நாடகத்திற்காக செலவழித்து பெயர் பெற்றவர் என்றால் அவர் ஆர்எஸ் மனோகர் தான். தன்னுடைய வாழ்நாளில் தன்னுடைய சேவைகள் எல்லாவற்றிலும் ஒரு தமிழ் இருக்க வேண்டும் என்பதை கருத்திலே கொண்டு நல்ல நாடகங்களை தந்த பெருமை அவருக்கு உண்டு. அதிலும் குறிப்பாக எதிர்நிலை பாத்திரங்களாக எடுத்து வில்லன் நாடகமாக எடுத்து இலங்கேஸ்வரன் போட்ட நாடகம் இலங்கையில் அப்படி வரவேற்பு. ராவணன் தான் கதாநாயகன், சிசுபாலன் அவன் வந்து கெட்டவன், ஆனால் இவர் தான் அவன் கதாநாயகனை போட்டிருப்பார். அந்த மாதிரி போட்டு படங்கள் எடுத்தார். அதை அப்படியே திரைப்படமாக மாற்றி காமிச்ச ஒரு பெருமை இவருக்கு உண்டு. இத்தனை திறமைகளை உடைய ஒரு நல்ல நடிகர், நாடகவேந்தர் ஆர்எஸ் மனோகர் அவர்கள்தான்.